அனைவருக்கும் வணக்கம். நான் அக்லூட் சிறப்பு பள்ளியின் சிறப்பாசிரியர் ஜோதிலட்சுமி. இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஏன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டாப்பிக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைங்க எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேரண்ட்ஸுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பற்றி தெரியாது. ஏன்னா அந்த குழந்தைங்க பிறக்கும் போது நம்ம நிறைய பசங்களுக்கு இது மாற்றுத்திறனாளி குழந்தை, ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அது வளர வளர தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிலேவாக ஆரம்பிக்கிறதுனால அது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி டவுட் வரக்கூடிய பேரண்ட்ஸ் அந்த நேரத்தில் எல்லாமே அவங்களுக்கு இந்த உலகமே இருண்ட மாதிரி அமைதியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனேவும் அது மாற்றுத்திறனாளி குழந்தையா இல்லையா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைங்களுக்கு கை கால் குறைபாடாக இருக்கும். அப்படி குறைபாடாக இருக்கிற குழந்தைகள் நம்ம பேரண்ட்ஸை அது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சில குழந்தைங்க ஐக்கிய லெவலில் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம அவங்களோட வளர்ச்சி வளர வளர தான் நம்ம அந்த பசங்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். குழந்தை பிறந்ததுல இருந்து அது 2 வயசு வரைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வித்தியாசமாக, நார்மல் சைல்டை விட அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அந்த மாதிரி மாறுதலாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள நம்ம ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கும். ஒரு சில குழந்தைங்க அழுகாமல் இருக்கும். ஒரு சில குழந்தைங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, காரணமே இல்லாமல் சிரிப்பாங்க. அவங்க எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில குழந்தைங்க சிரிக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக அது மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சின்ன பிள்ளையிலேயே நம்ம கண்டுபிடிக்கிறது ஐக்கிய லெவல், அவங்களோட ஐக்கிய லெவல் குறைபாடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லா வளர்ச்சியிலையும் கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட் லேட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சைல்டை நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் ஸ்பெஷல் டீச்சர்கிட்ட ட்ரைனிங்க்கு அனுப்பணும். அந்த பசங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் லேட்டாகவே ஆரம்பிப்பாங்க. டிலே டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு 6 மாதத்தில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் 1 வயசுலேயோ இல்லை 1.5 வயசுலேயோ அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி செய்கிறது அவங்களுக்கு வளர்ச்சி குறைபாடு அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த குழந்தைங்கள அந்தந்த மாதத்தில் அந்தந்த ஆக்டிவிட்டீஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலில் அந்த குழந்தைங்கள கொண்டு போய் விடணும். எதுக்காக ஸ்பெஷல் சைல்டை நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, அவங்களோட தேவைகள் அனைத்தையும் பயிற்சி கொடுக்கறதுக்காகவும் அவங்களோட தேவைகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் மட்டும்தான். அங்கே மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷனல் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அது நார்மல் ஸ்கூலில் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி கிடைக்காது. ஏன்னா நார்மல் ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்று போல் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்போம். இப்போ போர்டில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதுகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் எழுதி அதுக்கு விளக்கம் எல்லாமே சொல்லுவாங்க. அது நம்மளோட ஸ்பெஷல் சைல்டுக்கு அந்த மாதிரி நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது சீக்கிரத்தில் புரியாது. அதை நம்ம ஃப்ளாஷ் கார்டு ஏதாவது ஒரு மாடல் வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக நார்மல் ஸ்கூலில் ஒவ்வொரு பிள்ளைங்களும் தனித்தனியாக சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்கூல், அதாவது ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு 7 பிள்ளைங்க அப்படிங்கும்போது அந்த 7 ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க ஒவ்வொரு சைல்டையும் தனித்தனியாக தான் டீச் பண்ணணும். அப்படி டீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ளாஷ் கார்டு, இல்லை அதே மாதிரி டாய்ஸு, இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஸ்பெஷல் சைல்டு அதை சீக்கிரம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவங்க டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம பிள்ளைங்கள சொல்லுவோம், எந்திரிச்சது நீ ப்ரெஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நம்ம நார்மல் சைல்டாக இருக்கான்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. பேஸ்ட் எது ப்ரெஷ் எது அப்படின்னு பார்த்தா அவன் போய் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பேஸ்ட் எது ப்ரெஷ் எதுங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு அதை ரியல் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்டு, இந்த மாதிரி ஒன்றா அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல படிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணோம்.
அப்படி ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவனோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அந்த சைல்டு வந்து இந்த இந்த பழக்கத்தை இது செய்ய மாட்டேங்கான், இது செய்ய மாட்டேங்கான், இவன் தண்ணின்னு கேட்க மாட்டேங்கான், அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒன்றுமே தெரியாமல் பென்சில் கூட படிக்க தெரியல, இவன் போய் ஸ்கூலில் என்ன படிக்க போகிறான் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சுருக்கீங்க. அது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் நம்ம அனுப்பணும் அப்படின்னா தான் இது பென்சில்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கணும். அவங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பென்சிலை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பென்சிலை வச்சு நம்ம வந்து எப்படிலாம் லைன் போடணும், கோடு வரையணும், வட்டம் போடணும், அப்புறம் வந்து எழுத்துக்கள் எழுதணும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்கில்லு எடுக்கிறதுக்கே நம்ம அடிப்படையில் இருந்து நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்படி அந்த மாதிரி வந்து எல்லா நார்மல் ஸ்கூல்லையும் வந்து இந்த சைல்டு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. இது வந்து இது ஏஜ் வைஸ் வந்து அந்த ஏஜுக்கும் அந்த ஐக்யூ லெவலுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்லை வந்து ட்ரெயின் பண்ணி அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 10 வயசு வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு அவங்க எல்லாமே செய்ய முடியும். அவன் வந்து ஒரு பெரிய பிள்ளைய ஆகிட்டான், ஒரு 14 வயசு அல்லது 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனோட ஸ்கில் எல்லாமேவோ அவனாலேயே செய்யறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண கொடுக்கணும். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் அது வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்க முடியாது. அதனால் மெயினான ஸ்கில் என்னென்னா அவனோட ட்ரெஸ்ஸிங்கு, டாய்லெட்டிங், மீல் டைமு, சாப்பிட்றது, இந்த 3 வேலை மட்டுமே. இந்த வேலையை மட்டும் அவனோட வேலையை அவனே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்கில் 3 மட்டும்தான் அந்த பசங்களுக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங் தேவைப்படும். அது மட்டும் இதுக்கு அடுத்தது தான் நம்மளோட படிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம். எழுதுறதோ இல்லை படிக்கிறதோ இல்லை நேரங்கள் மணிகளை தெரிந்து கொள்கிறதோ இல்லை ரூபா நோட்டுகளை தெரிந்து கொள்கிறதோ, இது எல்லாமே இந்த 3 ஸ்கில்லுக்கு அடுத்து தான். ஏன்னா இது எல்லாரோட லைஃப்லேயும் இது முக்கியமான ஒரு 3 ஸ்கில்லாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து இயர்லியராக இருக்கக்கூடிய, அதாவது ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய சைல்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெஷல் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அனுப்பணும். இப்போ வந்து இங்கே எப்படி டாய்லெட் ட்ரைனிங் நாங்கள் பண்ணுறோன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பாத்ரூம் வர்றதோ இல்லை மோஷன் வர்றதோ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்க வந்து அந்த மோஷன் வர்றதை வந்து வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். அது வந்து ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து அவன் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் மட்டும்தான் அவனோட ரியாக்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறது, இதுக்கு இந்த ரியாக்ஷன் கொடுப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாத பசங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் விட்டால் மட்டுமே அந்த பையனை வந்து ட்ரெஸ்ஸில் வந்து டாய்லெட் போகாமலோ இல்லை பாத்ரூம் போகாமலோ இருக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். இது வந்து டைமிங் வச்சு நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு அனுப்புவோம். ஒவ்வொரு பசங்க வந்து இப்போ பாத்ரூம் வருது, பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஏதாவது ஒரு சவுண்டு மூலமாக நமக்கு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் சைகை மூலமாக சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லாத பசங்களுக்கு வந்து நம்ம டைமிங் பார்த்து ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ அந்த மாதிரி டைமிங்க்கு வந்து நம்ம பாத்ரூம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம், இதுதான் பாத்ரூம், இதில் தான் உட்காரணும், இப்படி தான் உட்காரணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்கில்லையும் ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் அடிப்படையில் இருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் அவன் வந்து ஓரளவுக்கு 10 வயசு தாண்டும் போது அந்த ஸ்கில்லை அவனாகவே பண்ணுறதுக்குன்னு ட்ரைனிங் வந்து முடியும். இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்னும் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் விட்டு அவனோட தேவையை வந்து அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த பசங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குதோ அது எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்கும் போது தான் அவங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அந்த கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடியது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸால் நம்ம பசங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற முடியாது. இது வந்து ஒரு ஸ்கூல் மூலியமாக போகும்போது ஒரு டீமாக இருக்கும்போது, இப்போ ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து வருது, கவர்மெண்ட்லேருந்து வருது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது அப்படிங்கும்போது நம்மளை மாதிரி ஸ்கூலில் வந்து இதுக்கான வசதிகள் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா ஜெராக்ஸையும் வாங்கிட்டு போய் நம்மளே அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கணுமோ அதை வந்து வழிவகை செஞ்சிடறோம். அதனால் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலில் இருந்து எல்லா ஜெராக்ஸையும் வாங்கிட்டு போய் அந்த பசங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். அதனால் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருக்காங்க. அதனால் நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் மூலியமாகவே அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் வாங்கிக்கலாம். அதுக்கான ஜெராக்ஸ் எல்லாமே நம்மளே எடுத்து கொண்டு போய் எந்த ஆஃபீஸில் கொடுக்கணுமோ அந்த ஆஃபீஸில் கொடுத்து பசங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு
கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தாமதிக்க வேண்டாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் அதுக்கான எஜுகேஷனையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவன் ஏஜில் 4 வயசுலேருந்து தெரியுது அப்படின்னா அந்த 4 வயசில் இருந்தே அவனுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு 10 வயசு ஆயிடுச்சு அல்லது 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். இது 4 வயசு அப்படி 3 வயசு அல்லது 4 வயசு அப்படிங்கும்போது அவன் என்ன லெவலில் குறைபாடோடு இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தேவையான பயிற்சியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் 4 வயசுனா அப்படி ஒரு 2 வருஷத்தில் நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு அவனை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நல்லாவே அவன் வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை நம்ம வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணி அதை ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். இது வந்து 4 to 6 வயசுக்குள்ளே உள்ள சைல்டுக்கு மட்டும்தான் இது. மற்றபடி 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. யாருமே எதுக்காக இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் என்றைக்கும் வைக்காதீங்க. ஏன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தேவைகளும் ஸ்பெஷல் ஸ்கூலில் மட்டுமே தான் இருக்குது. நார்மல் ஸ்கூலில் வந்து ஒரு டாய்லெட் போக தெரியாத பையனை வந்து அங்கே உள்ளவங்க வந்து தனியாக அவனுக்குன்னு டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் தெரியாத பசங்களுக்கு அதாவது ட்ரெஸ் போடுறதுக்கோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கோ தெரியாத பசங்களுக்கும் அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து அவனை மட்டும் தனியாக கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க அவனோட தேவையில் அவனே செய்யறதுக்காக பயிற்சி கொடுக்கறதுக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பள்ளினா நம்ம சிறப்பு பள்ளி மட்டும்தான். அவனுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியாக இருக்கட்டும், அவனோட வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஸ்கூல் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து போய் சேருது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து என்றைக்குமேவும் என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்க வேண்டாம். தயவு செஞ்சு அவங்கள வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்பணும். நன்றி.